பொள்ளாச்சி அருகே சூளேஸ்வரன்பட்டை பேரூராட்சிகள் தந்தை பெரியார் நகருக்குட்பட்ட அழகப்பா காலனியில் வசித்து வரும் சிவகாமி எனும் மூதாட்டி சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் 24 மணி நேரமும் கனஜோராக மது விற்பனையாவதால் குடியிருக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மது பாட்டில்கள் வாங்க வரும் நபர்கள் அருகே உள்ள வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் என்றும் இதனால் அச்சத்துடன் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் மூதாட்டியின் வயதை காரணம் காட்டி நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். மது விற்பனையை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். தந்தை பெரியார் அழகப்பா காலனி பொள்ளாச்சி சூளேஸ்வரன்பட்டியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். தயவு செய்து எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு அம்மா சிவகாமின்னு பேர். அந்த அம்மா இங்கே பிராண்டி விற்றுட்ருக்காங்க. பல காலமாக விற்கிறாங்க. நாங்களும் எத்தனையோ முயற்சி எடுத்துட்டு அவங்களால ஒன்றும் எங்களை பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா தைரியமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி காலையிலும் கூடி எங்கள் வீட்டு கதவுகளை தட்டி பிராண்டி இருந்தால் 2 கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களால் இங்கே இருக்கிறதுக்கே முடியல. நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் போய் தான் நாங்கள் மனு கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். தயவு செய்து எங்களுக்காக இது ஒரு முடிவு எடுங்க. அந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ யார்கிட்டனாலும் நீங்கள் போய் சொல்லுங்கன்னு தைரியமாக பேசுகிறாங்க. அதனால் இந்த தைரியம் யார் கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியலை. போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னால் 26 பாட்டில் இருந்தால் தான் நாங்கள் பிடிக்க முடியும், அதுக்கு மேலே பிடிக்க முடியாது. அந்த அம்மா வயசானது, அதுக்கு வாழ்வாதாரம் வேணும். அதனால் அந்த அம்மாவை இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், எஃப்ஐஆர் மட்டும் தான் போட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ லேடிஸ் நாங்கள் மிளகா கிள்றோம், பாக்கெட் போடுறோம், எங்களுக்கு கை வலிக்காதா? அப்போ நாங்களும் பாட்டில் வாங்கி விற்கிறோம். யாரும் எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அந்த அம்மா அப்படி பண்ணுது, 76 வயசு அம்மா அப்படி பண்ணுதுன்னா எங்கள் வயசு நீங்கள் நினச்சி பாருங்கள். சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுருக்கோம். கெட்ட வார்த்தை அந்த வார்த்தைன்னு இல்லை, எந்தெந்த ஊர்லேருந்து வர்றாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இங்கே செல்ஃபோனை திருடிட்டு போயிட்டானுங்க, முன்னாடி வச்சுருக்கிற பக்கெட்டுங்க, என்னென்ன அவனுங்களுக்கு கையில் கிடைக்குதோ எல்லாம் எடுத்துகிட்டு போகிறானுங்க. நாங்களும் எத்தனையோ நாங்கள் சொல்லிட்டோம், இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. தயவுசெய்து இந்த இதில் நாங்கள் இத்தனை பேர் நின்று உங்கள்கிட்ட சொல்கிறோன்னா நம்ம மனசு உடஞ்சி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையிலும் கூட நான் அந்த நிகழ்ச்சினால தான் போலீஸுக்கு எல்லாமே கேட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மா தைரியமாக பேசுது. 26 பாட்டில் நான் விற்பேன், யாரும் என்னை கேட்க முடியாது. எனக்கு யாரும் இல்லை. மூத்த பையன் இருக்கிறாரு, அவர் ஒர்க் ஷாப் வச்சு நல்லா இருக்கார். 2வது பையனை ரொம்ப இதாக இருக்காருன்னு சொல்லி அவரை ஜெயிலில் போட்டாங்க. அது எல்லாருமே வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி இப்படி பண்ணுனா நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது முடிவு எடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை எங்கள் பிள்ளைக்குட்டிகளையும் நாங்கள் காப்பாற்றுறக்கு. இல்லை நாங்கள் இந்த ஏரியாவிலேருந்து எல்லாம் நாங்கள் ஓம் பிராஸ்க்கு முன்னாடி உட்காந்துக்குறோம். பிள்ளைக்குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் உட்காந்துக்குறோம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை எடுத்துக்கது, அவ்வளோதாங்க.